எங்க நேஷனல் டீம் கோச்சை போட்டு ஊரே அடிக்குது, உங்களுக்கு தோனி வீட்ல பார்ட்டி கேக்குதா? அப்படிலாம் இங்க யாரும் நினைக்கவே கிடையாது. ஆக்சுவலா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு கொண்டாட்டமா இருக்கு. ஒரு சைடு கம்பீர போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது தோனி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாரு. பட் நம்மளும் வந்து தோனி விராட் கோலி ஆர் செலிப்ரேட்டிங் த கம்பீர்ஸ் டவுன்ஃபால் பட் ஐ கான்ட் ப்ரூவ் இட் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்காது. அந்த ஒரே ஒரு போட்டோ டோட்டல் இன்டர்நெட்டும் க்ளோஸ். அதான் தோனி கார் ஓட்ட கோலி உகாண்டு போக பிக்சர் டேக் மீ டு த ஓல்ட் டேஸ் மஹிராட் மஹிராட் மஹிராட்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இதெல்லாம் வச்சு தெரிஞ்ச காலங்கள். அண்ட் ஐபிஎல் ஃபேன்ஸ் டிவைடட் பை சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி பட் யுனைடெட் பை மஹிராட் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அந்த காம்போ மேல அவ்வளோ ஒரு பைத்தியமா இருந்த காலங்கள் இருக்கு. இப்பதான் நம்ம வந்து ரோக்கோ அப்படிங்கிற ஒரு காம்போ பத்தி பேசுறோம். பட் இதுக்கு முன்னாடி வந்து மஹிராட்னு ஒரு காம்போ இருந்துச்சு. தோனி அண்ட் விராட் கோலிஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். விராட்டே பல டைம் சொல்லியிருக்காரு, தோனி வந்து பல டைம் என்ன வந்து டீம்ல இருந்து ட்ராப் பண்றது வந்து பேக் பண்ணியிருக்காரு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்காரு, என்ன சேவ் பண்ணியிருக்காரு டீம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கம்பீரையா டவுன்ஃபாலை கொண்டாடுறதுக்கெல்லாம் இந்த மீட்டிங் இருக்காது. ராஞ்சியில வந்து மேட்ச் அதனால கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அதுதான்